கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் அதனுடைய 5, 6 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது சங்கீதம் அதனுடைய 5, 6 வேத வசனங்களை வாசிப்போம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று சொல்லி இந்த வேத வசனத்துல நான் வாசிக்கிறோம். பாருங்க, நான் ஆண்டுடைய சமூகத்துல கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக மாறினார்களோ அத்தனை பேருமே நாம் எல்லாருமே நாம் யாக்கோபுடைய சந்ததிகளாக அல்லது இஸ்ரவேலுடைய சந்ததிகளாக, யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் இஸ்ரவேல் என்கிற பெயர் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சந்ததிகளாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். நம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நாம் வாசித்து பார்க்கிற நேரத்துல இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்கிற சந்ததி என்று சொல்லுகிறார். எதுவே என்று சொல்லுகிறார். முந்தின வசனத்துல அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரை தேடி விசாரிக்கிறதான அவருடைய சமூகத்தை நாடுகிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லியே கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா. அல்லேலூயா. அவரை தேடுகிற ஜனத்தை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கமடைய விட மாட்டார். அவரை உண்மையாக தேடுகிற அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் கைவிட மாட்டார். அவர்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு நீதியை வைத்திருக்கிறார். அவருடைய ஜனம் நீதி இல்லாமல் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவருடைய ஜனத்திற்கு அவரை தேடினதற்குரிய ஆசீர்வாதத்தை தெய்வம் அவர்களுக்கு கொடுக்காமல் அவர்களை கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடினதற்குள்ள, உண்மையாய் தேடினதற்குள்ள, பயபக்தியாய் தேடினதற்குரிய அந்த பலனாகிய ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுபவிக்க செய்து அவருடைய கண்களாலும் பார்த்து அதை அனுபவிக்க செய்துவிட்டு தான் அவருடைய சந்ததி அவர் எடுப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை உண்மை உத்தமமாக தேடுகிற ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தை நாடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எத்தனை தான் சத்துருக்கள் சூழ்ந்தாலும், எத்தனை தான் நீதிக்கு மாறாக அவர்கள் போராடினாலும், ஆண்டவரை தேடுகிற ஜனத்திற்கென்று சொல்லி தேவனே நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து அவர் நீதி செய்து அவருடைய தலையை நிமிர பண்ணி கொம்பை உயர பண்ணி நான் கர்த்தர் எடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கமடைய விடவே விட மாட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய பாதத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அவரை தேடி வந்து அவரை ஆராதித்ததற்குரிய பலனை ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். உங்களுக்கு அதற்கான நீதியை தேவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். தேவன் அமிதமாக அவர் தர வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை கூட வாசித்து விட்டு ஸ்தோத்திரம். அமிதமாக கர்த்தர்
யாருக்கு அதை செய்கிறார்? அந்த யாக்கோபுடைய சந்ததிக்குத்தான் செய்கிறார். ஆனா அந்த யாக்கோபுடைய சந்ததி அந்த ஆசீர்வாதத்தை நீதியும் பெற வேண்டுமானால் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான அந்த வழியும் கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறார். 3வது வசனத்தை வாசிப்போம். அதே 24வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீதியோடு கூட பாருங்க, அங்க இன்னொரு வார்த்தை கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பர்வதத்துல, அவருடைய சீயோன் மலையாகிய அவருடைய பர்வதத்தில் ஏறுகிற பாக்கியத்தையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலை நிற்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆண்டவரை தேடுகிற அவருடைய சந்ததியே, யாக்கோபின் சந்ததியே, கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்து உங்கள் கொம்பை கர்த்தர் உயர பண்ணுகிறார். கர்த்தரை தேடுகிற அவருடைய யாக்கோபு என்கிற சந்ததியே, கர்த்தர் உங்களை தேவ பர்வதத்துல ஏறி நிற்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கர்த்தரை தேடுகிற யாக்கோபு என்கிற சந்ததியே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல என்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதையெல்லாம் கர்த்தர் யாக்கோபு என்கிற சந்ததியில அதுல யாருக்கு கொடுக்கிறார்? யாக்கோபுடைய சந்ததி இன்னைக்கு நிறைய இருக்குது பாருங்க. ஆவிக்குரிய சந்ததியும் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய சந்ததியும் இருக்கிறது. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை யாருக்குத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேதத்தில் அவர் தெளிவாக அவர் எழுதி இருக்கிறார். யார் எப்படி வாழுகிற நேரத்துல கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை அனைத்தையும் அவருடைய வாழ்க்கையில கொடுத்து பரலோகத்துல சீயோன் மலையில வந்து நிற்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 4 வார்த்தை 4வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை தான் இந்த நாளில நாம் வேகமாக நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். முதலாவதாக அதே சங்கீதம் 24 4வது வசனத்தின் முந்தின பாகத்தை நாம் வாசிப்போம். கைகளில் சுத்தம் உள்ளவனுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யாருடைய கைகள் சுத்தமாய் இருக்கிறதோ, சுத்த கைகள் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தம்முடைய நீதியை கொடுக்கிறார். தேவ பர்வதத்துல கொண்டு வந்து அவர்களை நிறுத்துகிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல என்றைக்கும் கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். அல்லேலூயா. அப்படியானா இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வேண்டுமானா கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற யாக்கோபு என்கிற சந்ததியே, உன்னுடைய கைகள் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. என் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானா, என் நீதியை பெற வேண்டுமானா, என் பரிசுத்த பர்வதத்துல நீ வந்து நிற்கணும்னா, நீ ஆண்டவருக்கு சமூகத்துல என்றைக்கு நிற்க வேண்டுமானா உன் கைகள் மிகவும் சுத்தமாய் இருப்பது அவசியம் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவரவருடைய கைகளின் சுத்தத்திற்கு தக்கபடி கர்த்தர் அவரவருக்கு தேவன் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய கைகள் சுத்தமாய் இருக்கிறதோ அந்த கைகளுக்கு தக்கபடி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில தேவன் அதற்கேற்ற பலனை தேவன் அளிக்கிறாராம். அப்படியானா கைகள் சிலருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடிக்கு, அவருடைய பரிசுத்த பர்வதத்துல நிற்கக்கூடாதபடிக்கு, அவருடைய சமூகத்துல நிற்கக்கூடாதபடிக்கு சிலருடைய கைகளை சில நேரங்கள்ல தீட்டுப்பட விட்டு விடுகிறார்கள். எதன் மூலமாக இந்த கைகள், சுத்தமான கைகள் எதன் மூலமாக தீட்டுப்படுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? என்னென்ன காரியங்களில் தீட்டுப்படுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் வேதத்தில் சில பரிசுத்தவான்கள் சொல்கிற நேரத்தில் அவர்கள் எங்கள் கைகள் சுத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை ஓப்பனாக அவர்கள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில அது சுத்தமாக இல்லை.
சிலருடைய வாழ்க்கையில, பெற்றோருடைய வாழ்க்கையில கைகள் சுத்தமாய் இருக்கிறது. அந்த சந்ததியை ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு சந்ததியுடைய கைகள்ல சுத்தம் இல்லை. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைகள் சுத்தமாய் இருக்கிறதை இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 20, 33, 34 வாசிப்போம். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை, நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்று சொல்கிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், உங்கள் மத்தியில வந்து நான் ஊழியம் செய்து இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் ஊழியம் செய்த ஸ்தலத்துல இதுவரைக்கும் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் ஒருவனுடைய பொன்னையாகிலும் ஒருவனுடைய வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய அவசரத்திற்காக, என்னுடைய தேவைக்காக சிலருடைய வெள்ளியை கடனாக வாங்கிவிட்டு நான் கொடுக்காமல் அதை இச்சித்து நான் ஏமாற்றினதில்லை. என்னுடைய அவசரத்திற்காக, என்னுடைய தேவைக்காக சிலருடைய பொன்னை நான் வாங்கிவிட்டு அதை கொடுக்காமல் அதை இச்சித்து நான் ஏமாற்றவில்லை. சிலருடைய வஸ்திரத்தை என்னுடைய குளிருக்காக வாங்கி உடுத்துவிட்டு நான் அதை திரும்ப கொடுக்காமல் நான் இச்சித்ததில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. மற்றவர்களுடைய பணமோ பொருட்களோ, அவளுடைய வஸ்திரங்களோ, அவருடைய ஆஸ்திகளோ, அவர்களுடைய பொன்னோ, அவர்களுடைய எந்த ஒரு பொருளாய் காணப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னா வேதம் சொல்லுகிறது, உன் கைகள் தீட்டுப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உன் கைகள் சுத்தம் இல்லை. நீ இச்சித்திருக்கிறாய், ஆனா அதை திரும்ப நீ கொடுக்கல. ஒருவேளை கடன் வாங்கியிருந்தா நீ கொடுத்திருக்கணும். அல்லேலூயா. நீ ஒருவேளை அவர்களுக்கு தெரியாம நீ எடுத்திருந்தா அதை திரும்ப நீ என்ன செய்திருக்கணும்? எப்படி தெரியாம எடுத்திரியோ, தெரிந்தோ தெரியாமலோ கொண்டு போய் அதை கொடுத்திருக்க வேண்டும். மற்றவருடைய ஒரு சின்ன பொருளை கூட நீ கை நீட்டி நீ எடுப்பாய் என்று சொன்னார். அடுத்த ஆளுடைய 1 ரூபாயை கூட நீ கை நீட்டி எடுப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிற, அதை இச்சிக்கிறாய், நீ இச்சிக்கிறாய், அதை திருப்பி கொடுக்கிற நேரத்துல தான் உன் கை சுத்தமாயிருக்கும். அல்லேலூயா. மற்றவருடைய பணத்தையோ பொருளையோ அவருடைய வஸ்திரத்தையோ அவர்களுக்கு இருக்கிற சில நன்மைகளையோ அவர்களுக்கு தெரியாமலோ தெரிந்தோ அல்லது வாங்கிவிட்டு திரும்ப கொடுக்காமலோ அல்லது ஏமாற்றியோ நீங்கள் இச்சித்தால் உங்க கைகள் தீட்டுப்படுகிறது. ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீதி செய்ய முடியாது. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நீங்கள் வந்து நிற்க முடியாது. பரலோகத்தை இழந்து போவீங்க. அல்லேலூயா. அற்ப பொருளுக்காக, அற்ப பணத்திற்காக, அற்ப நன்மைக்காக பரலோக ராஜ்யத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தையே நம்முடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பதற்கு உன் கைகள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஆராய்ந்து பார், என்ன காரியத்துல என் கை சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. யாருடைய பணத்தை வாங்கி நான் கொடுக்காமல் இருந்தேன், யாருடைய பொன்னை வாங்கி நான் கொடுக்காமல் இருந்தேன், யாருடைய பொருளை வாங்கி நான் கொடுக்காமல் நான் ஏமாற்றினேன் என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை திரும்ப செலுத்தினா கர்த்தர் சொல்கிறார், உன் கை சுத்தமாகிறது. கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன் கைகளை சுத்திகரிக்கிறது. அதனால் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவாய், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் நிற்கிற உன்னதமான பாக்கியத்தையும் பெறுவாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு தெய்வ மனுஷன் அவர் சொல்லும் பொழுதும் அவருடைய கைகள் சுத்தமாய் இருக்கிறதை அவரும் சொல்லுகிறார். வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். இதோ இருக்கிறேன் கர்த்தருடைய சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், நான் யாருடைய கழுதையை நான் எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன்
இருந்தேன். யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, சாமுவேல் அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டு அவர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணின அந்த ராஜாவுக்கு முன்பதாக நீங்க சாட்சி சொல்லுங்க, நான் இத்தனை வயசு வரைக்கும், இந்த முதிர்ந்த வயது வரைக்கும், சில பிராயத்திலிருந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தேன், உங்களை நியாயம் விசாரித்தேன். இந்த நியாயம் விசாரித்ததுல நான் யாருடைய கழுதையாவது நான் எடுத்ததுண்டா? இந்த நியாயம் விசாரித்ததுல யாருடைய இருதையாகிலும் நான் எடுத்ததுண்டா? இந்த நியாயம் விசாரித்ததுல யாருக்காகிலும் நான் பரிதானம் வாங்கி, அப்படியே நான் லஞ்சம் வாங்கி அல்லது கைக்கூலி வாங்கி அவங்க நியாயத்தை நான் புரட்டி அநியாயம் செய்ததுண்டா? நான் அப்படி யார்கிட்டையாயிலும் நான் கை நீட்டி நான் பரிதானம் வாங்கியிருந்தா, லஞ்சம் வாங்கி இருந்தா, கைக்கூலி வாங்கி இருந்தா, யாருக்காக அநியாயம் நான் செய்திருந்தா, யாருடைய நியாயத்தையாயிலும் நான் புரட்டி இருந்தா, யாருடைய பொருளையோ யாருடைய மிருக ஜீவன்களையோ நான் எடுத்திருந்தா, இதோ ராஜா இருக்கிறார், அவருக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். என் கைகள் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியானா மற்றவருடைய பொருளை இச்சிப்பது மாத்திரம் அல்ல, நியாயத்தை புரட்டுவதும் அது அசுத்தமடைவதற்கு ஏதுவாயிருக்கிறது. கைக்கூலி வாங்குவதும் அசுத்தமடைவதற்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் கைக்கூலி வாங்குறாங்க. சிலர் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அரசாங்கத்துல பணிபுரிகிற சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, சிலர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் பணத்தை வாங்கினால், லட்சமாக பணத்தை வாங்கினால், ஒருவேளை அவர்கள் பிடித்து விடுவார்கள், வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி பணத்தை கை நீட்டி லட்சமாக வாங்காமல் அதற்கு பதிலாக நகையை வாங்குகிறார்களாம். இப்போ இல்லையா, அரசாங்கத்தில் பணியாற்றுறவங்க இப்ப லஞ்சத்துக்கு எதை வாங்குறாங்க? பணம் வாங்கல, இப்ப எதை வாங்குறாங்க? நகையை வாங்குகிறாங்க, நகை வாங்குகிறாங்க. ஒரு சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார், நான் தான் இத்தனை காப்பை கொண்டு போய் நான் கொடுத்தேன். அல்லேலூயா. அந்த காப்பை வாங்கி கையில போட்டுக்கிட்டு தான் இந்த காப்பு நான் இப்படி சம்பாத்தியம் பண்ணுதுன்னு சொல்லுறாங்க. ஆனா இந்த காப்பு எப்படி வந்தது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இது லட்சத்துல வந்தது, கைக்கூலில வந்தது. அந்த காப்பை கை நீட்டி வாங்கும் பொழுதே உன் கை தீட்டுப்பட்டு விடுகிறது. அந்த நகையை நீ கை நீட்டி வாங்கும் பொழுதே உன் கை தீட்டுப்பட்டு விடுகிறது. நீ லட்சத்தை வாங்கும் பொழுதே, நீ கைக்கூலி வாங்கும் பொழுதே உன் கரம் தீட்டுப்பட்டு விடுகிறது. அன்னைக்கே பரலோக ராஜ்யத்தை நீ இழந்து போகிறாய், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, அத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான், கடைசி நேரத்துல சொல்லுகிறான், என் கைகள் யாருடைய பொன்னையோ பொருளையோ கழுதையோ எருதையோ யாருக்கும் நான் லஞ்சம் வாங்கினதோ கைக்கூலி வாங்கினதோ நியாயத்தை புரட்டினதோ அநியாயம் செய்ததோ இல்லை. என் கைகள் தேவனுக்கு முன்பதாக சுத்தமாய் இருக்கிறது. அப்படி ஏதாயிலும் குற்றம் ஏதாயிலும் கண்டுபிடித்திருந்தா இப்போ ராஜாவுக்கு முன்பதாக அதை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாமுவேலுடைய கைகள் சுத்தமாய் இருந்தது. ஆனால் சாமுவேலுடைய குமாரருடைய கைகள் சுத்தமாய் இல்லை. சாமுவேல் முதிர் வயதாகிற நேரத்தில் அவருடைய குமாரர்களை தேசத்துல நியாயாதிபதிகளாக வைத்தான. தன்னுடைய ஸ்தானத்துல பாரு, அவர் நியாயாதிபதிகளாக வைத்த வேளையில அவருடைய குமார்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் கைக்கூலி வாங்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? நியாயத்தை புரட்டினார்களாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய குமாரர்கள் ஒரு நல்ல தேவ மனுஷன் பாருங்க, கைகள் சுத்தமுள்ள ஒரு தெய்வ மனுஷன், நல்ல ஒரு பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவானுடைய பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் கைக்கூலி வாங்கி தேசத்துல நியாயத்தை புரட்டினார்களாம். இதனால நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்களை நியாயாதிபதியாய் இராதபடிக்கு தேவன் அந்த ஸ்தானத்திலிருந்து அவர்களை தள்ளி போட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோலதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்த்தால், ஏலியின் கைகள் சுத்தமாய் இருந்தது, ஆனால் ஏலியின் குமாரருடைய கைகள் சுத்தமாய் இல்லை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12 முதல் 17 வரைக்கும் வசனங்களை வாசித்து பார்த்தால், ஏலியின் குமாரர்கள் அந்த பணியை, அந்த ஆசாரிய பணியை உண்மையுத்தமாக செய்யவில்லை. ஜனங்கள் பலியிட வரும் பொழுதே பலியிடுவதற்கு முன்பதாக, அதை சரியாக வேக பண்ணுவதற்கு முன்பதாகவே என்ன செய்து விடுவார்களாம்? அவர்கள் 3 கூருள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து அந்த பானையில வேகதற்கு முன்பதாகவே குத்தி அதுல வருகதெல்லாம் எடுத்து கொண்டு போய் விடுவார்களாம். அல்லேலூயா. உண்மை இல்லாதவர்களாய் இருந்தார்கள், தேவனுக்கு பயப்படாதவர்களாய் இருந்தார்கள், கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். இதனால ஒரே நாளில கர்த்தர் அவருடைய குமாரர்களுக்கு, ஏலியின் குமாரர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல, அவருடைய பரிசுத்த பர்வதத்துல கர்த்தர் நம்மை என்றைக்கு அவர் நிலைநிறுத்த வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உடைய கை சுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாருடைய பணத்தையும் இச்சிக்காத, யாருடைய பொருளை இச்சிக்காத, யாருடைய வஸ்திரத்தை இச்சிக்காத, ஸ்தோத்திரம், யாருடைய மிருக ஜீவன்களையோ பறவைகளையோ இன்னும் பிறருக்கு இருக்கிற யாதொன்றை இச்சியாத, ஸ்தோத்திரம். அதனால் தான் இயேசு கர்த்தரும் கூட அந்த 10 கற்பனைகளில் ஒன்றில் அவர் சொல்லுகிற நேரத்தில் பிறனுக்குண்டான யாதொன்றை இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பிறனுக்கு உண்டாயிருக்கிறதான எதுவாயிருந்தாலும் சரி, அதுல ஒன்றை கூட நீ உனக்கு இச்சியாதே. நீ இச்சிக்கும் பொழுது உன் கைகள் அது அசுத்தமாகிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்தை இழக்கிறாய் என்று சொல்லுகிறார். உன் கைகள் சுத்தமாய் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீதி செய்வேன், உன்னை தேவ பர்வதத்தில் நிறுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிப்போம். ஸ்தோத்திரம். அதே சங்கீதம் 24:4 தொடர்ந்து நாம் வாசிப்போம். இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை பெறணும்னா இருதயம் மாசில்லாம இருக்கணும், மாசுபடியக்கூடாது, அசுத்தமாக கூடாது. பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஆசைதான். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாருக்காயிலும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்றவங்க யாராயிலும் இருக்கிறீங்களா? கையை தூக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவரும் இல்லை. சரி, எனக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு கட்டாயம் வேணும்னு சொல்றவங்க கையை தூக்கி ஒரு அலலியா சொல்லுங்க பார்ப்போம். படி என்ன வேகமா கையை தூக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் சொன்னா அவ்வளவோ ஆளா பறக்கிறவர்களா இருக்கும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திட மாட்டாரா? என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் இருதயத்தை மேன்மைப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி அவ்வளவு ஆளா பறக்குறீங்க ஆசீர்வாதத்துக்கு மேல. இது பரலோகத்தை குறித்து ஆளா பறக்கிறது குறவுதான். இல்லையா? ஆனா ஆசீர்வாதத்திற்கு மேல அநேகர் ஆளா பறக்கிறீங்க. நல்லது. பைபிளும் சொல்லுது, நீ ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது உனக்கு வரும். இல்லையா? நீ ஆசீர்வாதத்தை விரும்பலைன்னா அது உன்னை விட்டு என்ன செய்திடும்? அது கடந்து போகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை விரும்புகிற, நல்லது. யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஏசா ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினான், அந்த ஆசீர்வாதத்தை தன் வாழ்க்கையில் அவன் இழந்து போனான். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை விரும்புகிறது நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானா கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்துல மாசு இல்லாம இருக்கணும், உன் இருதயத்துல அசுத்தம் இல்லாம இருக்கணும், உன் இருதயம் தீட்டுப்படாமல் இருக்கணும். உன் இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாய் இருக்கிறதோ, மாசில்லாத சுத்த இருதயமாய் இருக்கிறதோ, உன் இருதயத்தை பார்த்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் இருதயத்தை பார்த்து உனக்கு நீதி செய்வேன். உன் இருதயத்தை பார்த்து தான் உன்னை நான் பரிசுத்த பர்வதத்துல நான் கொண்டு வந்து உன்னை நான் நிலைநிறுத்துவேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. தாவீது
இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, மேன்மை அடைவதற்கு, பரிசுத்த பருவத்தில் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு இருதயத்தின் சுத்தம் அவசியம் என்பதை தன் வாழ்க்கையில் அவன் அறிந்ததுனாலதான் சங்கீதம் 51:10 நான் வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்துல அவன் நிமிதமாக விண்ணப்பம் பண்ணுகிறா பாருங்க. சங்கீதம் 51:10 ஒருவர் வாசிப்போம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அல்லேலூயா. பாருங்க, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொன்னா, பல நேரங்கள்ல அந்த இருதயத்தை சத்துரு என்ன செய்கிறான்? தீட்டுப்படுத்துகிறான், தீட்டுப்படுத்த பிரயாசப்படுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசானவனும் இருதயத்துக்குள்ளதான் வந்து தீட்டுப்படுத்த, அதுல தங்கி இருந்து தீட்டுப்படுத்த விரும்புகிறான். இயேசுவும் இருதயத்துல வந்து தங்கி இருந்து அதை பரிசுத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வந்து இருந்து இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி இருதயம் தீட்டுப்படாமல் பாதுகாத்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில சத்துரு எப்படியோ உள்ள நுழைஞ்சி பாருங்க, அந்த இருதயத்தை அவனுக்கு தீட்டுப்படுத்திட்டான், அந்த இருதயத்துல மாசுபடிய வைத்து விட்டான். பாருங்க, ஆண்டவர் தங்கி இருக்கிற இருதயம் எப்படியோ கர்த்தர் அந்த இடத்தை விட்டு விலகி பிசாசு உள்ள போய் அந்த இருதயத்தை போய் ஒரு விச அப்படியே தீட்டுப்படுத்திட்டு அவன் போயிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சமூகத்துல கதறுகிற, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்கிறான். அல்லேலூயா. என் இருதயத்துல சுத்த இருதயத்தை சிருஷ்டி ஆண்டவரே. இந்த கரைப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டாம், அசுத்தம் எனக்கு வேண்டாம், அசுத்தமான இருதயம் வேண்டாம், பாவ இருதயம் எனக்கு வேண்டாம். சத்துருவுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கிறதானே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, என்றைக்கும் உம்மோடு கூட வாழுகிற ஆண்டவரே, என்றைக்கும் உடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்கிற ஒரு சுத்த இருதயத்தை என்னில சிருஷ்டிங்க என்று சொல்லி கேட்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல என்னுடைய ஆவியை எப்படி மாற்றுங்க? நிலைவரமான ஆவியா மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இருதயம் அசுத்தப்படுகிற நேரத்துல எதுவும் சேர்ந்து அசுத்தப்படுகிறது, ஆவியும் அப்படியே கலங்கப்பட்டு விடுகிறது. இருதயம் கரைபடுகிற நேரத்துல பாருங்க, ஸ்தோத்திரம், அங்கே ஆவியும் மாற்றப்பட்டு விடுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு பதிலாக அசுத்த ஆவிக்கு கிரிய உள்ள வந்திருந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அவன் சொல்லுகிற, ஆண்டவரே, என் சுத்த இருதயத்தை நில சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னில புதுப்பியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 6வது வசனம் சொல்கிறது, அதே சங்கீதம் 51:6 நாம் வாசித்து பார்த்தால், இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். அல்லேலூயா. என் உள்ளத்துல என்ன விரும்புகிறீர் ஆண்டவரே? கொஞ்சம் கூட கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனா தேவனை நான் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார், அந்தரங்கத்தை பார்க்கிறார், என் இருதயத்தின் எண்ணங்களை, என் நினைவுகளை எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். உண்மை நான் ஏமாற்ற முடியாது ஆண்டவரே. நான் மனுஷனை ஆனா ஈஸியா ஏமாத்திடலாம், ஆனா அந்த இருதயத்தை படைத்த இயேசுவை நான் ஏமாற்ற முடியாது. சிலர் இருதயத்துல ஒன்ன வச்சுட்டு வெளியில ஒன்ன பேசுவாங்க. அல்லேலூயா. இருதயத்துல ஒன்ன வச்சுட்டு வெளியில ஒண்ணு கடமைக்காக லைட்டா சிரிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நம்முடைய இருதயம் சுத்தமாகணும். தாவீது சொல்கிறார், இந்த வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, என் இருதயத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். என் இருதயம் உண்மையுள்ள இருதயமா இருக்கணும். தேவனுக்கு முன்பதாக இது உண்மையுள்ள ஒரு இருதயமாய் மாற்றாண்டவரே. அல்லேலூயா. கொஞ்சம் கூட கள்ளம் கபடி இல்லாத, தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் நேர்மையான இருதயமாக, சுத்த இருதயமாக, உண்மையுள்ள இருதயமாக என் இருதயத்தை மாற்றும் என்று சொல்லி கேட்டதுனாலதான் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, ஸ்தோத்திரம், ஒரு மிகப்பெரிய பாவம் தான். மிகப்பெரிய பாவத்துல விழுந்து போனா, அதே நேரத்துல கொலையும் கூட செய்து விட்டான் பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பாவத்தை செய்தான். ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த சுத்த இருதயத்தை வாஞ்சித்து அவன் கதறினால கர்த்தர் அவரை தூக்கி எடுத்து கர்த்தர் நிலைநிறுத்தி, அவன் சிங்காசனத்தை நிலைநிறுத்தி, அவனுக்கு பிற்பாடு அவனுடைய குமாருடைய சிங்காசனத்தை நிலைநிறுத்தி இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளுகிற ராஜாவை கர்த்தர் கொடுத்து, இயேசு ராஜாவும் இந்த சந்ததியில வந்து
பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு காரணம் தாவீதுடைய இருதயத்தின் உண்மை, இருதயத்தின் சுத்தம் அதற்கு காரணம் என்பதை இந்த வேதமே நமக்கு சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை கூட தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா, மேன்மைப்படுத்த வேண்டுமா, உயர்த்த வேண்டுமா, நீதி செய்ய வேண்டுமா, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துல நம்மை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமா, ஆண்டவருக்கு சமூகத்துல ஒவ்வொரு நாளும் செபிங்க. என் இருதயத்தை கழுவும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. என் இருதயத்தை சுத்தமாக ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடலுடைய ஒரு அடி விதமாக ஸ்தோத்திரம் பாடுகிறது. நாம் சேர்ந்து பாடுவோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போகுமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போகுமே. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி ஆரோக்கியே. வேளையில் ஆடி ஆனந்தம் மாறினோ. ஆரோக்கியே. சத்தமாய் மாறினோ. பாரு தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அல்லங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அல்லங்கோலத்தை. மனம் நொந்து அருளுகின்றே, பரிசுத்தம் சொல்கின்றே. மனம் நொந்து அருளுகின்றே, பரிசுத்தம் சொல்கின்றே. பரிசுத்த நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதிகள் ஆரோக்கியே. ஆடியானந்தம் மாறினோ. ஆரோக்கியே. வேளையில் ஆடியானந்தம் மாறினோ. அல்லேலூயா. இதயத்துல சுத்தத்தை வாஞ்சித்த ஒரு பக்தன் தன்னுடைய வாழ்க்கையில் அமிதமாய் பாடியிருக்கிறான். பாரு ஆண்டவரே, என் உள்ளத்தை பாரு, யாரும் காணல என் உள்ளத்தை, ஆனா நீர் காண்கிறேன். என் உள்ள அலங்கோலமா இருக்கிறது, என் இருதயம் அசுத்தமா இருக்கிறது, என் இருதயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, என் இருதயத்துல சுத்தத்தை தாரும் என்று சொல்லி பாடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் அவர்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. யாரு சுத்த இருதயம் உள்ள ஆவிக்குரிய இஸ்ரவேலராக காணப்படுகிறோமோ அவர்களுக்கு இயேசு சொல்கிறார், அவர்களுக்கு நான் என்றைக்கும் நல்லவராகவே இருப்பேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யாரு இயேசுவை எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில நல்லவர்னு சொல்லுவோம்? அல்லேலூயா. பாடுபடுகிற நேரத்துல நல்லவர் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தவான்கள், அதை வைத்துக் கொள்ளுவோம். இன்னொரு பகுதியில பெரும்பான்மையாக ஜனங்கள் ஏசப்பா எனக்கு ரொம்ப நல்லவர், ஏசப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம், ஏசப்பா எனக்கு ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? அல்லேலூயா. தனக்கு நன்மை நடந்தா, தனக்கு ஒரு அற்புதம் நடந்தா, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா, தனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா, தனக்கு ஒரு மேன்மை கிடைச்சா, தனக்கு ஒரு உயர்வு கிடைச்சா சொல்லுவாங்க, ஏசப்பா அவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் சுத்தமாயிருந்தால் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலராகிய உங்களுக்கு நான் என்றைக்கும் நல்லவராக இருப்பேன், என்றைக்கும் உங்களுக்கு நன்மையே செய்வேன் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பார்த்தால், மனுஷன் முகத்தை பார்ப்பான்,
கர்த்தரோ ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. நன்மையை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அதை செய்வதற்கு முன்பதாக அதை பெற்றுக்கொள்வதற்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தையே அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. வெளித்தோட்டமான செபத்தை ஆண்டவர் பார்க்கல, வெளித்தோட்டமான செய்கைகளை ஆண்டவர் பார்க்கல, வெளித்தோற்றமான சாயல்களை நமக்கு ஆண்டவர் பார்க்கல. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதையே ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயம் செம்மையாக இருந்தால், அந்த இருதயம் சுத்தமாய் இருந்தால், அந்த இருதயம் மாசில்லாமல் இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார்.